அப்போ அந்த ஜோதிடத்தில் இந்த நிலம் வீடு இந்த மாதிரி 12 ராசியில் எந்த பாவம்னு பார்த்தோம்னா அது 4ஆம் பாவம் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்கனால கேட்கக்கூடாது. நான் சொன்னாலும் 4ஆம் பாவம் தான் சொல்லுவேன். நிலத்தை தங்கப்பாண்டியன் ஐயா சொன்னாலும் 4ஆம் பாவம் தான் சொல்லுவான். நம்மளுக்கு அப்புறம் வர்ற பேர குழந்தைகள் சொன்னாலும் நிலத்தை 4ஆம் பாவம் தான் சொல்லுவாங்க. மாற்றியெல்லாம் சொல்லவே முடியாது. அது மாதிரி தான் வாஸ்துங்கிறத சில விஷயங்கள் ஒரே மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஒரே மாதிரி சொன்னால் தான் அது ஜோதிடம். மாற்றி சொன்னால் அதுக்கு பேர் ஜோதிடமே அல்ல. அப்போ காலச்சக்கரத்தில் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பொதுவாக வாஸ்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். 4ஆம் பாவம்னா என்ன? அந்த பாவத்துடைய காரகம் என்ன? முதல்ல ஒரு நிலம், வீடு, வண்டி, வாகனம், நம்ம சுயமாக சம்பாதிக்கக்கூடிய சொத்து, நம்முடைய தாயார், நம்மளுடைய கல்வி நிலை, நம்மளுடைய ஆரோக்கியம், சகோதரனுடைய குடும்பம், இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடம் தான். அப்போ இந்த 4ஆம்